துல் ஹஜ் மாதமும் அதன் சிறப்புகள் பற்றியும் அறிந்து கொள்ளுவோம். ரமலான் முடிந்து அதற்குள் துல் ஹஜ் மாதம் வந்துவிட்டது. சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு சீக்கிரம் நாட்கள் செல்லுகின்றன. இஸ்லாத்தில் புனித 4 மாதங்களில் ஒரு மாதமான, இஸ்லாத்தின் இறுதி மாதமான, சிறப்பும் புனிதமிக்க மாதமான துல் ஹஜ் மாதத்தை நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கின்றோம். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் வருகின்றன. இந்த 4 சிறந்த மாதங்களை நாம் ஒப்பிடும் பொழுது மற்ற மாதங்களை விட துல் ஹஜ் மாதம்தான் சிறந்தாக விளங்குகிறது. ஏனென்றால் இந்த துல் ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தில் வலியுறுத்திய கடமைகள் அனைத்தும் ஒரே மாதத்தில் நம்மால் செய்ய முடிகிறது. அவைகள் தொழுகை, நோன்பு, தர்மம், ஜகாத், ஹஜ் ஆகியவையாகும். இந்த ஒற்றுமை வேறு எந்த மாதங்களிலும் ஏற்படுவது கிடையாது. துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்புகள்: ஒன்று, போர் செய்ய அனுமதி இல்லை. துல் ஹஜ் மாதம் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாகும். அதனால்தான் இந்த மாதத்தில் போர் கூட செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு தடை செய்துள்ளான். சூரத்துல் அத்தப்பா 36. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், துல் ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்புமிக்க நாளாகும். இதனால்தான் அல்லாஹ் இந்த 10 நாட்கள் மீது சத்தியம் செய்கிறான். 10 இரவுகளின் மீது சத்தியமாக. சூரத்துல் அல்-பஜ்ர் 2. அமல் செய்ய சிறந்த நாட்கள். துல்ஹஜ் 10 நாள்களில் செய்யும் எந்த நல்லறமும் ஐயாமுத் தஷ்ரீக் நாள்களில் செய்யும் எந்த நல்லறத்தையும் விடச் சிறந்ததல்ல என்று நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள். ஜிஹாதை விடவுமா என்று நபித்தோழர்கள் கேட்டனர். தன் உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து புறப்பட்டு இரண்டையும் இறை வழியில் இழந்துவிட்டவன் செய்த ஜிஹாதைத் தவிர என்று கூறினார்கள். நூல் சஹீஹ் புகாரி 969. உயிர், செல்வம் இரண்டை இழந்தவரின் ஜிஹாது தவிர மற்ற எந்த வகை ஜிஹாதை விடவும் இந்த 10 நாட்களின் அமல்கள் மிக உயர்ந்தவை, அல்லாஹுவுக்கு பிரியமானவை. இப்படியே மற்ற அமல்களும் அமைகின்றன. அமல் சிறியது என்றாலும் அதை ஒரு சிறப்புக்குரிய நேரத்தில் நிறைவேற்றினால் அதன் கூலி மிகப் பெரியது, பன்மடங்கு என்பதை காட்டுகிறது இது. துல் ஹஜ் முதல் 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள். துல் ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையவும் மிகவும் சிறந்த நாளாகும். இந்த நாட்களில் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு ஒதுங்கி நம்முடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு அமல் செய்ய வேண்டும். மற்ற நாட்களில் போல் கணக்கு பார்த்து கடமையான அமல் மட்டும் செய்யாமல் உபரியான அமல், தொழுகை, அல்குரான் ஓதுதல், தஸ்பீக் செய்தல், பாவ மன்னிப்பு தேடுதல் போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். நாம் வழமையாக மற்ற நாட்களில் அமல் செய்வதை விட இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் செய்யும் அமல்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானதாகும். அதனால் நாம் இந்த நாட்களில் அதிகம் அமல் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட தொழுகை, துஆ என்று இஸ்லாம் நமக்கு கூறவில்லை. நல்ல அமல்கள் நாம் எதுவாக இருந்தாலும் இந்த 10 நாட்களில் செய்தால் அது அல்லாஹ்விடம் சிறப்பிற்குரியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல் ஹஜ் 10 நாட்களில் செய்யும் நல்லறங்கள் மற்ற நாட்களில் செய்யப்படும் நல்லறங்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது ஆகும். அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். சூரத்துல் அஹ்ஜாப் 35. அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதிகம் நாம் பாவ மன்னிப்பு, அஸ்தஃபிருல்லாஹ் கூற வேண்டும். நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும். அதிகம் அல்லாஹ்விடம் நாம் தப்பா செய்ய வேண்டும். நாம் ஏதேனும் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதை முழுமையாக விட சிறந்த மாதம் இது. முற்றிலும் அதில் இருந்து விலகி தப்பா செய்து அந்த பாவம் பக்கம் செல்லாமல் இருக்க அல்லாஹ்விடம் அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். இதன் பின்பு நாம் தொடர்ந்து நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அமல்களில் மறக்கக்கூடாத முக்கியமான அமல் தப்பா ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகம் கூறுவோம். இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களில் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். அந்த நாளில்
என் மீது அதிகம் சலவாத் கூறுங்கள். நூல் சுனன் அபூதாவூத் 1047. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது ஒரு தடவை சலவாத் சொல்கின்றவருக்கு அல்லாஹ் 10 முறை அருள் புரிகின்றான். நூல் சஹீஹ் முஸ்லிம் 687. துஆ அண்ட் திக்ர்களை அதிகப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த திக்ர் மற்றும் காலை மாலை துஆக்கள் அன்றாட வாழ்வில் ஓதும் துஆக்கள், அதாவது காலை கண் விழித்தது முதல் இரவு உறங்கும் வரை உள்ள துஆக்களையும் திக்ர்களையும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். அதிகம் அல்குரான் ஓத வேண்டும். அல்குரானை நாம் அழகாக, திருத்தமாக, இராகமாக, நிதானமாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்குரான் ஓதுவதற்கு என்று நேரம் ஒதுக்க வேண்டும். ஓதத் தெரியாதவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும். நாமும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு, வீட்டாருக்கு, கணவன் மனைவிக்கு அல்லது மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓரளவு ஓதத் தெரிந்தவர்கள் திக்கித் திணறியாவது ஓத வேண்டும். இவர்களுக்கு 2 மடங்கு நன்மை உண்டு. முடிந்தவரை அல்குரானை மனனம் செய்யவும் முயற்சி செய்ய வேண்டும். சின்ன சின்ன சூறாக்கள் ஏற்கனவே நமக்கு மனனமாக இருக்கலாம். அவற்றைச் சரியாக, திருத்தமாக ஓத நேரம் ஒதுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக சில சூறாக்களை ஓதியுள்ளார்கள். காலை மாலையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரா இக்லாஸ், ஃபலக், நாஸ் ஆகியவற்றையும் ஆயத்துல் குர்சியும் ஓதியுள்ளார்கள். வெள்ளிக்கிழமை என்றால் சூரா கஹ்ப், மாலை நேரத்தில் சூரா முல்க். இவ்வாறு சூறாக்களையெல்லாம் நாம் வழமையாக ஓத வேண்டும். அதிகம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஹலாலான தேவைகளுக்கும் இன்னும் பிறருக்கும் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தார், சமுதாயத்தார் அனைவரின் இம்மை, மறுமை நலத்திற்கு துஆ செய்ய வேண்டும். யாரேனும் நோயில் இருந்தால், கடனில் இருந்தால், பிரச்சனையில் இருந்தால் அவர்களுக்கு அந்த நிலை சரியாக அதிகம் நாம் துஆ செய்ய வேண்டும். குறிப்பாக ஹஜ் செய்ய போனவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கு துஆ செய்ய வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள் ஆவார்கள். அதேபோன்று அவர்களும் பிறருக்கு அதிகம் துஆ செய்ய வேண்டும். இவை இல்லாமல் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய குறிப்பிட்ட நேரங்களில் நாம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அல் குரானில் கூறப்பட்டு உள்ள துஆக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ள துஆக்களையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்க முயற்சி செய்ய வேண்டும். 7. கடமையான தொழுகைகளை நேரம் தவறாமல் தொழ வேண்டும். நாம் இயன்ற அளவுக்கு கடமையான தொழுகைகளை பள்ளியில் ஜமாத்தாக நேரமுடன் தொழ வேண்டும். இது மட்டுமல்லாமல் பர்லு தொழுகையுடன் சேர்ந்த சுன்னத் தொழுகைகள் மற்றும் தஹ்ஜத் தொழுகையும் நாம் வழமையாக தொழ முயற்சி செய்ய வேண்டும்.